இந்த BMS எபிசோட்ல நம்ம பார்க்க போறது UV unwrapping in Blender. ஒரு 3D மாடலுக்கு UV எடிட்டரை வச்சு எப்படி நம்ம அன்ராப் பண்ணி அந்த டெக்ஸ்சரை கரெக்டாக பிளேஸ் பண்ணுறது, கரெக்டாக இல்லாத டெக்ஸ்சரை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல UV அன்ராப்பிங்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 3D மாடலை 2D சர்ஃபேஸில் நம்ம அதை கட் பண்ணி அன்ராப் பண்ணி வச்சுட்டு அது மேலே நமக்கு தேவையான டெக்ஸ்சர்ஸை கரெக்டாக பிளேஸ் பண்ணி திருப்பி அந்த 3Dல நம்ம அப்ளை பண்ணும்போது தான் அது ஒரு நல்ல ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும். இதுதான் UV unwrapping. இப்போ நம்ம ஒரு சின்ன மாடலை கிரியேட் பண்ணி அதில் நம்ம டெக்ஸ்சர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஏதாவது பிரச்சனைங்க இருக்கா, அந்த பிரச்சனையை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம மாடல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்சரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, டெக்ஸ்சர்ஸையும் அப்ளை பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வுட் டெக்ஸ்சர் இங்கே நீட்டாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பட் அதே நேரத்தில் நம்ம உள்ளே பார்க்கும்போது நம்மளுடைய டெக்ஸ்சர்ஸ் சரியா இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது கோடு கூட வருது. இது வந்து இப்போ கோடு கூட இருக்கிறது வுட் டெக்ஸ்சர் தானே, நார்மலாக தானே இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம இப்படி டெக்ஸ்சர் அப்ளை பண்ணி கம்பேர் பண்ணுறதை விட இன்னொரு வழி இருக்குது. அதை வச்சு நம்ம பண்ணும்போது இன்னுமே நம்மளால் டீட்டெயிலாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்சரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நியூவை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஜெனரேட் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாங்கை நான் UV எடிட்டராக மாற்றிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த செக்கர் பாக்ஸ் எங்கெல்லாம் ஈவனாக இருக்குதோ அதுதான் கரெக்டான டெக்ஸ்சர் அப்ளை இருக்குது, அதாவது UV நீட்டாக இருக்குது. அதே நேரத்தில் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர்ஸ் கரெக்டாக இல்லை. ஸோ இந்த இடங்களை தான் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ முதல்ல UV எடிட்டருக்குள்ளே போயிட்டு அதுக்கு அடுத்ததான் நம்ம எப்படி இதை சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபை சைடில் கிரியேட் பண்ணிட்டு அதை நான் UV எடிட்டராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய UV எடிட்டர் பேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நம்ம, அதாவது இந்த 3D மாடல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம எடிட் மோடுக்கு மாற்றினோன்னே நமக்கு இங்கே கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த மாடல் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணும்போதே இங்கே நமக்கு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பிரச்சனை இருக்கிறது இந்த இடத்துல தான். மற்ற பாக்ஸஸ் எல்லாமே ஈவனாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸையும் நம்ம ஈவனாக மாற்றிட்டோம்னாலே நம்மளுடைய வேலை இங்கே முடிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், UV unwrapping எடிட்டிங் அப்படின்னா இந்த பாக்ஸஸ் ஆர் வந்து ஒரு மாடலை 2Dல கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த ஜாப் நமக்கு முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல நமக்கு தேவையான டெக்ஸ்சர்ஸை அப்ளை பண்ணாலே போதும், நமக்கு ஒரு நீட்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதை எப்படி நம்ம இப்போ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். UV பிரிக்கிறதுக்கு இந்த பாக்ஸை வந்து நம்ம 2Dயாக சேஞ்ச் பண்ணுறோம். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். இந்த 3D பாக்ஸை நம்ம 2Dயாக இந்த இடத்துல நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ப்ராசஸை எப்படி நம்ம பண்ணணும்னா கட் பண்ணி அதை வந்து நம்ம சமமாக்கணும். இப்போ எப்படி ஒரு பாக்ஸையோ இல்லைனா ஒரு பேப்பர் பாக்ஸ், கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணி சமமாக மாற்றுவோமோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். அதுக்கு சில சின்ன டூலை மட்டும், அதாவது ரெண்டு ஆப்ஷனை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணால் எட்ஜ் மோடுக்கு போய்க்கலாம். இங்கே நான் எட்ஜ் மோடுக்கு போயிட்டேங்க. இங்கே போனதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று தான் கவனிக்கும். இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி எப்படி இது நீங்கள் சமமாக்கலாம். ஒரு ரியலான லைஃப்பில் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் உங்ககிட்ட இருக்குது, அதை நீங்கள் எப்படி நீங்கள் கட் பண்ணி ஃப்ளாட்டாக மாற்றுவீங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் இதை வந்து கட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த எட்ஜஸை நீங்கள் இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் கட் பண்ணணும்னு கிடையாது. இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கே அதுக்கான ஐடியா கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே இருக்கிறது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து எனக்கு தனி பாக்ஸாக வேண்டாம், எல்லாமே ஒரே பாக்ஸாக வேணும். அதனால் ஒரு பாயிண்ட்டை வந்து நான், அதாவது ஒரு எட்ஜை வந்து நான் டீசெலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இதை பிரிச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, U ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. U ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் மார்க் சீம் இருக்கும், அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணோன்னா உங்களுடைய இந்த எட்ஜஸ் எல்லாமே ரெட்டாக மாறிடும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா A ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் Uவை ப்ரெஸ் பண்ணி அன்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அன்ராப் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம். பிகாஸ் இந்த பாக்ஸ், இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கண்ணா பின்னான்னு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்தந்த பாக்ஸில் வந்துச்சு அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை நான் அண்டு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ நம்ம அந்த கட் பண்ண பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் அண்டு பண்ணிக்கணும். அந்த ரெட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சீம் பண்ணுறது வரைக்கும், அதுக்கு முன்னாடி ஸ்டெப் வரைக்கும் நான் அண்டு பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த எட்ஜஸையும் சேர்த்து கட் பண்ண போகிறேன். ஸோ முன்னாடி நம்ம பண்ணும்போது அது ரொம்பவே அலங்கோலமாக வந்துருச்சு. அதனால் அது கண்டிப்பாக அது கரெக்டான UV மேப் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் Uவை ப்ரெஸ் பண்ணி மார்க் சீம் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி மறுபடியும் U ப்ரெஸ் பண்ணி அன்ராப் கொடுத்துக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாக்ஸ் வந்து ரொம்பவே அழகாக வந்துருச்சு. பட் இந்த இடத்துல டைமண்டாக இருக்குது, எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாதிரி இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த சைடில் போயிட்டிங்கன்னா நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸ் நமக்கு எங்கேயுமே இருக்கும். அதை நீங்கள் அழகாக இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு அந்த வேல்யூஸ் மாறிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி ரொட்டேட் பண்ணும்போதே அதை கிளிக் பண்ணிட்டு 45 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆங்கிளில் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்ததாக ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி வச்சு அப்படியே நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூவி மேப் பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த வழியை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் யூவி மேப்பிங் தான். இந்த மாதிரி நிறையவே மேப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்படி லைக் பெருசு பண்ணும்போது சின்ன பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்படி தான் யூவி டெக்ஸ்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதில் இப்போ நம்ம உட் டெக்ஸ்சரை ஒன்று வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்சர் ரொம்பவே அழகாகவே டீசெண்டாக இங்கே அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி நமக்கு இங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்ல நீட்டாகவே அந்த டெக்ஸ்சர் வந்து ஃப்ளோ ஆகுது. இது வந்து ஒன் டைப் ஆஃப் யூவி அன்ராப்பிங் தான். இனிமேல் சில பேருக்கு நிறைய டெக்னிக்ஸ் வச்சுருப்பாங்க, சில பேர் ஓனான டெக்னிக்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யூவி அன்ராப்பிங்கில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் யூவி மேப் வந்து எப்போவுமே அந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய ஃபைனல் டெக்ஸ்சரையும் நீட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே மாதிரி யூவி மேப்ஸ் வந்து எப்போவுமே ஒன்று மேலே ஒட்டாத மாதிரி, அதாவது இந்த பாக்ஸஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று பிளேஸ் ஆகாதபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக உங்களுடைய யூவி கிரிட்ஸை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்த்த மாதிரி இந்த டெக்ஸ்சர் மேப் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸஸ், இந்த கிரிட்டு வந்து கரெக்டாக இருக்குதா, அந்த கிரிட்டை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய டெக்ஸ்சர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உண்மையிலேயே உங்களுடைய டெக்ஸ்சர்ஸ் அந்த ஃப்ளோ எல்லாமே ரொம்பவே நீட்டாகவும் ரொம்பவே டீசெண்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம யூவி அன்ராப்பிங் அண்ட் யூவி எடிட்டிங் எப்படி பண்ணுறது, மேப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி டெக்ஸ்சரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அண்ட் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நாளைக்கு நம்ம பிளெண்டர் மினி சீரீஸில் என்ன டாபிக் வரப்போகுதுன்னு மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.